குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 5, 2026 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் நடத்துகிறோம். 65 தேர்வுகளும் 6500 வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதனுடைய ஷெடியூல் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வியூ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேர்வு வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இந்தியாவிலிருந்து புறப்பட்ட ஈரானின் புதிய போர்க்கப்பலில் ஒன்றான ஐரிஸ் டெனா அப்படின்ற போர்க்கப்பலை வந்து பார்த்திங்கன்னா இலங்கை கடற்பரப்புக்கு அருகே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா தாக்கி அழிச்சிருக்கு. இதில் உயிரிழந்த 87 பேரின் சடலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஐயா வைகுண்டர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 147வது அவதார தின விழா வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தவர் இவர். அகில திரட்டு அம்மானை அப்படின்ற 2 புனித நூல்களை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இவரை பற்றி இருக்குது. டேட்டா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, சென்னை சேப்பாக்கம் ரயில் நிலையம் அருகே வந்து ரூபாய் 63 கோடியில் 2042 இருக்கைகளுடன் கட்டப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அரங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல் மு க ஸ்டாலின் வந்து திறந்து வச்சிருக்கிறார். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது மட்டும் தான் பார்க்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது, வளரிளம் சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்கும் திட்டம் வந்து தமிழகத்தில் 4 மாவட்டத்தில் வந்து நிறைவேறிந்திருப்பதாக பொது சுகாதாரத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 30,209 சிறுமிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஹியூமன் பாபிலோமா வைரஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருமி தொற்று காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவரின் கருப்பை வாயில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரணுக்களின் புற்றுநோய் செல்கள் பரவி அதன் வந்து பார்த்தீங்கன்னா திசுக்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கும். ஓகேங்களா? அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மைய தரவுகளின்படி தமிழகத்திலேயே தருமபுரி மற்றும் பெரம்பலூரில் தான் வந்து கருப்பை வாய் புற்றுநோய் வந்து அதிகமாக காணப்படுது. அதாவது 136 பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிப்பு இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டத்தில் 29.9 அப்படின்ற அளவில் இருக்குது. சென்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 13 இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இதனுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 14 இருக்குது. ஓகேங்களா? 1,00,000 பெண்களில் 14 பேருக்கு இந்த பாதிப்பு இருக்குது. இதையடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 வயது முதல் 14 வயது வரை சிறுமிகளுக்கு HPV எனப்படும் தடுப்பூசி செலுத்த வந்து பார்த்திங்கன்னா 38 கோடி வந்து தமிழக அரசு ஒதுக்கியிருந்தாங்க. அதன் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா வளரும் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்படுது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு 2 தவணை தடுப்பூசிகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது அந்த தடுப்பூசி திட்டம்லாம், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் அரசுமுறை பயணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்திருக்காரு. வர்த்தகம், முதலீடு, முக்கிய தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு ஒத்துழைப்பை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துவது குறித்தும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியுடன் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை மேற்கொள்ளிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா புவி அரசியல் மற்றும் புவி பொருளாதாரம் தொடர்பாக விவாதிக்கும் ரெய்சீனா மாநாடு, அதாவது தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 5 தொடங்கி 3 நாட்கள் வந்து நடைபெறுது. தொடக்க அமர்வில் வந்து பார்த்திங்கன்னா பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்ற இருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது, அமெரிக்காவினுடைய மொண்டானா பல்கலைக்கழகத்தில் வந்து மகாத்மா காந்தியினுடைய மார்பளவு சிலை வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. இந்த அந்த மொண்டானா மாகாண ஆளுநரான கிரெக் ஜியாஃபோர்டே மற்றும் சியாட்டலில் உள்ள இந்திய துணை தூதரான பிரகாஷ் குப்தா ஆகியோர் இணைந்து வந்து இந்த சிலையை திறந்து வச்சுருக்காங்க. அதாவது செயலில் வெளிப்படாத நல்ல எண்ணங்களுக்கு அர்த்தமில்லை அப்படின்ற மகாத்மா காந்தியோடைய மேற்கோள் வந்து பார்த்திங்கன்னா அதில் சிலை கீழே வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் தாடைக்கொம்பில் உள்ள பிரசித்தி பெற்ற சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலிருந்து வெளிநாட்டு கடத்தப்பட்ட 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருமங்கை ஆழ்வாருடைய உலோகச் சிலை பிரிட்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் இந்தியாவிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்கிறாங்க. 100 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் வசம் இருந்த பழங்கால சிலையை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிடம் ஒப்படைப்பது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு LNG உற்பத்தி கத்தார் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தியிருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிபொருள் விநியோகம் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கு.
கத்தாருடன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்திற்கான இயற்கை எரிவாயு ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்கு. இந்தியாவுடைய எரிவாயு தேவை நிறைவேற்றுவதில் கத்தார் முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேங்களா, அதாவது ஹோர்முஸ் நீரிணை வந்து பார்த்தீங்கன்னா மூடப்பட்டுள்ளதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது கத்தார் ஆண்டுதோறும் இந்தியாவுக்கு 27 மில்லியன் டன் வந்து பார்த்தீங்கன்னா எல்என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்கிறாங்க. இது இந்தியாவின் மொத்த எல்என்ஜியுடைய இறக்குமதியில் வந்து பார்த்தீங்கன்னா 40%. ஓகேங்களா, அடுத்தது கேரள அரசு நிர்வாகத்தில் மலையாளத்தை மட்டும் அலுவல்பூர்வ மொழியாக பயன்படுத்தும் வகையில் மசோதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காரு. மலையாள மொழி மசோதா 2025 என்னும் இந்த மசோதாவின்படி கேரளத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பு வரை முதல் மொழி பாடமாக மலையாளம் கற்பது கட்டாயமாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது அதாவது T20 கேம் பார்த்துருப்பீங்க. இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் 33 பந்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா சதம் விளாசிருக்காரு. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் அடிக்கப்பட்ட அதிவேக சதம் இதுதான். ஓகேங்களா, இதற்கு முன்னாடி 2016 கிறிஸ் கெயில் அடித்தார். இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் 47 பந்துகளில் சதம் அடித்தது தான் அதிகபட்சமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 33 பந்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கிறார். ஓகேங்களா, சர்வதேச T20 ஆட்டமாக கணக்கில் கொண்டால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டோனியாவினுடைய சகில் சௌகான் வந்து பார்த்தீங்கன்னா 27 பந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஐசிசியினுடைய முழு உறுப்பினர் அணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாவினுடைய சிகந்தர் ரசா வந்து பார்த்தீங்கன்னா 33 பந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காம்பியாவுக்கு எதிராக சதம் அடிச்சிருக்காரு. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நடப்பு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டு வந்து பார்வையாளர்கள் எண்ணிக்கையில் 50 கோடியை கடந்து புதிய சாதனை படைச்சிருக்கு. ஓகேங்களா, ஐசிசியினுடைய தலைவர் ஜெய்ஷா வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. இது முக்கியமானது, அவருடைய பேர் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நேபாளத்தில் கடந்த ஆண்டு ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு ஆட்சி கவிழ்ப்புக்கு வித்திட்ட இளைஞர் போராட்டத்திற்கு பிறகு முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சரிங்களா, அடுத்தது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரானுடைய தலைமை மத குருவான அயதுல்லா அலி கமேனி வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காரு. அதாவது உலக வரலாற்றிலே ஒரு நாட்டினுடைய உயரிய தலைவர் இப்படி வான்வழி தாக்குதலில் கொல்லப்படுவது இதுதான் முதல் முறை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமை மதகுருவாக தேர்ந்தெடுக்கப்பட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா மோஜ்தபா கமேனி வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். ஓகேங்களா, ஈரான் இஸ்லாமிய குடியரசாக 1979 உருவான பிறகு 2வது முறையாக புதிய தலைமை மதகுருவை தேர்ந்தெடுக்கும் பணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டு வல்லுநர் பேரவை வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அடுத்தது தமிழகம் முழுவதும் குடிநீர் தொடர்பான அனைத்து வகை புகார்களையும் பொதுமக்கள் எளிதில் தெரிவிக்கும் வகையில் தமிழக குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியம் சார்பில் ஒருங்கிணைந்த குடிநீர் குறை தீர்வு புனல் அப்படின்ற ஒரு மையம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இந்த மையத்தின் செயல்பாடுகளை முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. பொதுமக்கள் 1916 அப்படின்ற தொலைபேசியின் வாயிலாக புகார் அளிக்கலாம். இல்லைனா punal.tn.gov.in அப்படின்ற இணையதளம் மூலியமாகவும் வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்காங்க. அது மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தி அனுப்பி வந்து பார்த்தீங்கன்னா புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மரபு வழி நவீன பாணி ஓவியம் சிற்பக் கலைஞர்களின் திறன்மிக்க கலைஞர்கள் 6 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைச்செம்மல் விருது வழங்குவாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதாளருக்கு செப்பு பட்டயம், விருது தொகையாக 1 லட்சம், பாராட்டு சான்றிதழ் வழங்குவாங்க. ஓகேங்களா, இதில் மரபு வழி ஓவிய பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், மரபு வழி சிற்ப பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகண்ட் சபதி அவர்களுக்கும், பத்மநாபன் நவீன பாணி ஓவிய பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா முனைவர் கோ வில்வநாதன் அவர்களுக்கும், ராஜா நவீன பாணி சிற்பக்கலை பிரிவில் வந்து சாந்தி ஆகியோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைச்செம்மல் விருது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பே சுவாமிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தண்டமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு போலீஸ் தேர்வுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். சிறை அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். 6 மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாக நடக்குது. 65 தேர்வுகளும் 6500 வினாக்களும் கிடைக்கும். இல்லை அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.